கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த மிஸ்பா விட்னஸ் ஊழியங்களின் சார்பாக மீண்டுமாய் சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள்ல நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு புறக்கணிப்பு. புறக்கணிப்பினால் உண்டாகும் மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா ரிஜெக்ஷன்ஸ்க்கும் பின்னாடி there is a purpose and there is a என்ன சொல்ற ஒரு மகிமை, ஒரு glorious thing கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அநேக தருணங்கள்ல நம்ம ஏன்னா சூழ்நிலைகள் இந்த புறக்கணிப்பை பார்க்காத எந்த மனிதர்களும் நம்ம இருந்திருக்க முடியாது. நிச்சயமா வாழ்க்கையில ஒரு தடையாவது ஒருத்தர் மூலியமாவது நம்ம என்ன செய்திருப்போம், புறக்கணிக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பயுமே எல்லா அந்த ஒரு புறக்கணிப்புக்கு பின்னாடி ஒரு மகிமையான காரியம், ஒரு நன்மையான காரியம், ஒரு மேன்மையான காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கிறது. இந்த நாள்ல நாம் இந்த தலைப்பை பார்க்கும்போது என்னுடைய இருதயத்தை இம்பாக்ட் பண்ண ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக இந்த புறக்கணிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான சுச்சுவேஷன்ஸ்குள்ள நம்மளை கொண்டு செல்லும், எந்த விதமான சுச்சுவேஷன்ல இருந்து அதனுடைய இம்பாக்ட் என்ன, அதனுடைய வழி என்ன, அதனுடைய தாக்கம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக இந்த புறக்கணிப்பை பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு தனிமை, ஒரு வெறுமை, ஒரு கேள்விக்குறி, ஒரு கலக்கம், இந்த மாதிரியான காரியங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கும்போது ஒரு சந்தேகம் நமக்குள்ளாகவே நம்மளை குறித்து என்ன செய்கிறது, அந்த புறக்கணிப்பு, மனிதர்கள்னால உண்டாகிற புறக்கணிப்பு, சில சூழ்நிலைகள்னால உண்டாகிற புறக்கணிப்பு, சில சந்தர்ப்பங்களினால உண்டாகிற புறக்கணிப்பு என்ன செய்கிறதா, முதலாவது நம்மளை சந்தேகத்துக்குள்ளாக்குகிறது. நம்ம எதுக்கு தகுதியானவங்களா, தகுதி இல்லையா என்று சொல்லி நாமளே ஒரு கில்ட்டுக்குள்ள கொண்டு போய் என்ன செய்கிறதா, நிறுத்துகிறதா இருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது இந்த புறக்கணிப்பு என்ன செய்கிறதா, ஒரு கசப்பான அனுபவமாய் நம்மளுடைய வாழ்க்கையில மாறுகிறது அநேக தருணங்கள்ல. ஏன்னா நம்ம ரொம்ப நேசிச்சவங்க, நம்மள ரொம்ப அவங்க மேல அஃபெக்ஷன் வச்சிருப்போம், நம்மள ரொம்ப அவங்க மேல அன்பு செலுத்திருப்போம், ரொம்ப அவங்களுக்காக நம்ம எஃபோர்ட் எடுத்திருப்போம், அநேக காரியங்கள் பிரயாசப்பட்டிருப்போம், இல்ல அநேக சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, அநேக தருணங்கள், அநேக நேரங்கள், அநேக காரியங்கள் அவங்களுக்காக நம்ம முற்பட்டிருப்போம். அந்த நேரத்துல அவங்க அதை ஒரு அப்ரிசியேஷனாவோ ஒரு ரெகக்னைஸோ நம்ம பண்ணுற காரியங்கள், நம்மளுடைய நேரங்கள், நம்ம செலவு பண்ணின காரியங்கள், அது எல்லாமே என்ன செய்வாங்க, ஒரு அப்ரிசியேஷன் கூட பண்ணாம, ஒரு அக்செப்டன்ஸ், அவங்க அதை ஒரு பொருட்டாவே, ஒரு வேல்யூவாவே மதிக்காத நேரத்துல என்ன செய்கிறதா, அந்த சந்தேகம் என்ன செய்கிறதா, கசப்பாய் மாறுகிறது. அந்த கசப்பு என்ன கொண்டு வருகிறது, கோபம், பொறாமை, எரிச்சல், பழிவாங்குற எண்ணம், இந்த மாதிரியான காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்கிறதா, பிசாசானவன் தூண்டு விடுகிறவனா இருக்கிறான். இந்த ரெண்டு காரியம் சந்தேகப்பட வைக்கிறான் நம்மளை குறித்து. ஏன்னா இன்னைக்கு அநேக தருணங்கள்ல பார்க்கும்போது நம்மளுக்குள்ளாவே அது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல கொண்டு போய் விட்டுருது. இந்த சந்தேகத்தினால உண்டாகிற அந்த கசப்பு நம்மள என்ன செய்கிறதா, ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஆனா இதை தாண்டி ஒரு இதனுடைய மறுபக்கத்தை நம்ம பார்க்கும்போது, ஹல்லேலூயா, அது கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்படுகிறவர்களாய் மாற்றுகிறது. இல்லை, கிறிஸ்துவை தரித்தவர்களை, யாக்கோபுல சொல்லப்பட்டது போல நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லப்பட்ட போல, கிறிஸ்துவை தரித்தவர்களாய், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாய், கிறிஸ்துவோடு கூட செயல்படுகிறவர்களாய், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை பின்பற்றுகிறவர்களாய், அதன் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. அப்போ இந்த புறக்கணிப்பை நம்ம எப்படி கையாளுகிறோம், எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்றோம்ன்றதுலதான் இருக்கு. நம்ம வெறுமைய உணர ஆரம்பிக்கிறோமா, இல்ல தேவனை விட்டு தூர போகிறோமா, தேவனை விட்டு விலகுறோமா, தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்மளால முடியலையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய தருணங்கள், ஏன்னா இதனோடையாய் நான் கடந்து வந்ததுனால நான் சொல்லுகிறேன், அநேக சந்தர்ப்பங்கள்ல தேவனிட சேர முடியாது, வேதாகமத்தை வாசிக்க முடியாது, செபிக்க முடியாது, எப்பயுமே நமக்குள்ள ஒரு மனசோர்வு, ஒரு கோபம், ஒரு வெறுமை, ஒரு தனிமை, இந்த மாதிரியான சூழ்நிலை நம்மளை ஆட்கொள்ளும் போது, ஏன்னா தேவ சத்தத்தை, தேவ சித்தத்தை, தேவனுடைய வழி நடத்துதல நம்மளால உணர முடியாது. ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனுடைய சத்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி நம்ம வாழ்க்கை நம்ம அதை யோசிக்கும் போது, அது சின்ன ஒரு இடம் தான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் போது, ஒரு சின்ன கேப் ஆண்டவருக்கு நம்ம இருதயத்துல நம்ம கொடுக்கும் போது அவரை ஃபுல்ஃபில் பண்ண அவரால் முடியும். ஹல்லேலூயா. அந்த குறைவை தேவன் மகிமையில நிறைவாக்க போதுமானவரா இருக்கிற அந்த குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யுமா, மகிமையாய் மாற்றணும்னா நம்ம சின்ன இடம் தேவனுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த புறக்கணிப்பு எப்பயுமே
மனிதர்களை சார்ந்துதான் இருக்கு. ஏன்னா தேவன் நம்மளை புறக்கணிக்கல. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய பார்வையில, நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் நம்ம எப்படி யாரை நோக்கி இருக்கோம்னா மனுஷர்களை தான். நம்ம நேசித்தவங்க, நம்ம நம்பினவங்க, நம்ம ரொம்ப விரும்பினவங்க, நம்ம கூடயே இருப்பேன்னு சொன்னவங்க, நம்ம கூட வழி நடத்தினவங்க, சில நேரம் நம்ம தாய் தகப்பன், சில நேரம் நம்ம வாழ்க்கை துணை, இந்த மாதிரி அநேகரை நம்ம என்ன செய்கிறோம், டிபெண்டிங் ஆன் பீப்புள். ஹல்லேலூயா. மனுஷர்களை நம்ம என்ன செய்றோம், சார்ந்து இருக்கிறோம். அவங்களுடைய அன்புக்காக, அவங்களுடைய பாசத்துக்காக, அவங்களுடைய விசாரிப்புக்காக, கரிசனைக்காக, அக்கறைக்காக நம்ம என்ன செய்றோம், மனுஷர்களை என்ன செய்றோம், சார்ந்து இருக்கிறோம். ஆனா அவங்க நம்ம கொடுக்குற எஃபர்ட் அவங்க வேல்யூ பண்ணாம, ரெகக்னைஸ் பண்ணாம, அதை அக்செப்ட் பண்ணாம, நம்மளை நெக்லெக்ட் பண்ணும்போது, நெபோஷ் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த வெறுமை நம்மளை ஆட்கொள்ளுகிறதா இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனா அதெல்லாம் தாண்டி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது தேவன் நம்மளை கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த புறக்கணிப்பு எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கைய, நம்மளுடைய குறிக்கோளை, நம்மளுடைய லட்சியத்தை, நம்மளுடைய திட்டத்தை, தேவன் வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை அழிக்கிறதற்கு அல்ல. அது எப்பயுமே தேவனுடைய சமூகத்தை அவர் வைத்திருக்கிற அந்த ட்ராக்குக்கு. ஏன்னா சில சமயம் நம்ம ட்ராக் மாறிட்டு இருக்கும் போது அந்த ட்ராக்ல கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு தான் இந்த புறக்கணிப்பை. ஹல்லேலூயா. நம்ம புறக்கணிக்கும் போதுதான் தேவனுடைய சித்தத்துக்குள்ள வருகிறோம். நம்ம ஒதுக்கப்படும் போதுதான் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வருகிறோம். நம்ம நிராகரிக்கப்படும் போதுதான் அவருடைய அழைப்புல உறுதியாக்கப்படுகிறோம். அப்ப இந்த புறக்கணிப்பு எப்பொழுதுமே ஒரு நன்மைக்காக தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அநேக தருணங்கள்ல ஊழியத்தின் பாதையில சில நேரம் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம், அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம். சில நேரம் நம்மளுடைய தாளந்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். நம்மளுடைய அழைப்பு அவங்களுக்கு அறியப்படாமல் இருக்கலாம். அப்போ நம்மள ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில இல்ல, ஒருவேளை நம்மளுடைய பர்சனல் சில காரியங்களை வைத்து ஊழியத்தின் நம்மள என்ன செய்யலாம், சில நேரம் ரிஜெக்ட் பண்ணலாம். சில நேரம் நம்மள ஒரு கன்சிடர் கூட பண்ண முடியாத தருணத்துல கடந்து போலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்று நாள்ல நம்மளை பார்த்து சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அநேக நபர்கள் வேதத்துல இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா யோசேப்பை பார்க்கும்போது ஒதுக்கப்பட்டார், குழிக்குள்ள தள்ளப்பட்டார், விற்கப்பட்டார், திருப்பி அங்கிருந்து ஒரு ஸ்தானத்துல வந்தார், அந்த ஸ்தானத்துல இருந்து திருப்பி சிறைச்சாலைக்கு போறார், சிறைச்சாலையிலிருந்து மறக்கப்படுகிறார். ஆனால் தேவன் குறித்த நாள் வந்த போது, தேவன் குறிப்பிட்ட நேரம் வந்த போது திருப்பி பிரபுக்களோடு, ராஜாக்களோடு, அதிபதிகளோடு அமரச் செய்கிற தேவன் அதிகாரத்தை யோசேப்புக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல யோசேப்பு அழகா ஒரு கோட் பண்ணுவாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ எனக்கு அதை நன்மை மாற்றினார். இன்னைக்கு மனுஷர்கள் நமக்கு தீமை செய்திருக்கிறார், மனுஷர்கள் நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான், மனுஷர்கள் நமக்கு வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்திருக்கலாம், நம்மளை துக்கப்படுத்திருக்கலாம், உடைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார் அது எல்லாமே அவங்க நினைக்கலாம் ஒருவேளை அது தீமைன்னு சொல்லிட்டு, ஆனா தேவன் சொல்றது அந்த தீமையும் நன்மையாய் மாற்றினார் என்று சொல்லி. ஏன்னா காலமானது, நாளானது விளங்க பண்ணும் போது இந்த தீமையும் என்ன செய்கிறதா, நன்மையாய் மாறுகிறது என்று சொல்லி. தாவீதை குறித்து பார்க்கும்போது ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஹல்லேலூயா சாமுவேல் என்ன செய்கிறாராம், தைலத்தோட வந்து நிக்கிறார், அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி. எல்லாரும் வர்றாங்க, ஹல்லேலூயா, எல்லா பிள்ளைகளும் வரப்போ. ஆனா அந்த இடத்துல கூட நிக்கிறதுக்கு தாவீதுக்கு என்ன செய்யலாம்னா நினைக்கப்படல. ஹல்லேலூயா. மறக்கப்படுறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களா வந்து பாக்குறப்ப இல்ல 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 இல்லன்னு சொல்றாங்க. ஆனா யாரெல்லாம் இவங்க இருப்பாங்கன்னு நினைச்சு கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்தினாங்களோ அவங்களை யாரையுமே தேவன் இல்லைன்னு சொன்னார். யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ அதே தாவீதுதான் என்ன சொல்ற, வேற யாராவது இருக்காங்களான்னு சொல்லி இருக்கப்பதான் அழைப்பு வருகிறது. அப்ப தாவீது ராஜாவாக, யூதருக்கு ராஜாவாக, அந்த யூத வம்சத்துல ஹல்லேலூயா, அந்த ராஜா இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம், ஹல்லேலூயா, தாவீதின் ஹல்லேலூயா குமாரனேன்னு சொல்ற அளவுக்கு தேவன் என்ன செய்யறார், அந்த தாவீதை உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. மறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, யோசிக்க கூடாத தாவீதை என்ன செய்கிறாங்களா, தேவன் கனப்படுத்துகிறார், ராஜாவாக ஹல்லேலூயா அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த தாவீது சங்கீதங்கள்ல அநேக காரியங்கள் சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு வார்த்தை சொல்றேன், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். இன்னைக்கு அநேக மனுஷர்கள் நம்மளுடைய முகத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்மளுடைய பேக்ரவுண்ட், நம்மளுடைய காரியங்களை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர தேவன் வைத்திருக்கிறதான திட்டம், அழைப்பு எதையுமே அவங்களால உணர முடியாது. ஏன்னா அது தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. அது மறைக்கப்பட்டது. ஏன்னா தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் நீங்க எப்படிப்பட்டவர்கள், அவருடைய கையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. அடுத்தவர்த்தவங்களை பார்க்கும்போது எஸ்தர் ராஜாத்தி, ஹல்லேலூயா, அனாதை, தாய் இல்ல, தகப்பன் இல்ல, யாருமே இல்ல. ஆனா மொர்தெகாயினுடைய அரவணைப்புல வளர்க்கப்பட்ட ராஜாத்தி ஒரு நாளைக்கு ஹல்லேலூயா ராஜஸ்திரியா, ஹல்லேலூயா ராஜகுமாரத்தியா அந்த இடத்துல என்ன செய்கிறாரா,
தேவன் அரசாளும்படியா, ஜனங்களை ரட்சிக்கும்படியா, மீட்கும்படியா ஒரே ஒரு ராஜஸ்திரி நிமித்தம் அத்தனை ஜனங்களும் ரட்சிப்புக்குள்ள தேவன் கொண்டு வந்து நிறுத்துறாரு, அவங்க காக்கப்படும்படியாக. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது கிதியோன் சொல்ற காரியம் ரொம்ப அழகா இருக்கும். அவர் எப்படி சொல்றாங்க, என் குடும்ப சிறுசு, நானும் மிகவும் அற்பமானவன் சொல்றாரு. ஆனா அந்த மிகவும் அற்பமானவனை பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா பராக்கிரமசாலியே என்று சொல்லி. ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான தேவன் பாருங்களேன், எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா! அற்பமானவன், ஒன்றுக்குமே தகுதி இல்லை, நான் யூஸ்லெஸ் சொல்ற ஒரு நபரை ஆண்டவர் எப்படி சொல்றாராம், பராக்கிரமசாலியேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! இந்த நாள்லயும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை பார்த்து இவ்வாறாக சொல்லுகிறார். மனுஷர்கள் சொல்லி இருக்கிறான், யூ ஆர் யூஸ்லெஸ், யூ ஆர் வொர்த்லெஸ், எதுக்குமே லாய்க்கு இல்லப்பா நீ அப்படின்னு சொல்லி நம்மளை நிராகரித்திருக்கலாம், அங்கீகரிக்கப்படாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியை. இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதர்களை நாம் மிகவும் மிகைப்படுத்தி, அதாவது இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்டு என்ன சொல்லலாம் எடுத்துட்டு போலாம்னா லேயால குறித்து பார்க்கலாம். இன்னைக்கு ஏனென்றால் இன்னைக்கு அநேக தருணங்கள்ல என்ன செய்கிறோம்னா மறக்கப்பட்டவங்களதான் தேவன், மறுதளிக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்களதான் தேவன் தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். இவங்க எல்லாம் ஒரு முன்னடையாளம். ஆனா இந்த லேயாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாத்தையும் காட்டிலும் சற்று வித்தியாசமா இருக்கிறது. கணவனால என்ன செய்கிறானா மறுக்கப்பட்ட ஹல்லேலூயா, ஏற்றுக்கொள்ளவே விரும்பாத ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா! அவர் எண்ணம் பூரா, ஏன்னா யாக்கோபுடைய இருதயம் பூரா ராகேலை சார்ந்தது, அவ அழகுள்ளத, அவ இருதயம் யாருக்கு பக்கமா திரும்பி இருந்ததுன்னா ராகேலை குறித்து. ஹல்லேலூயா! ஆனா அந்த லேயால ஏற்றுக்கொள்ள கூட விரும்பல. நான் மீண்டுமா என்ன சொல்லுகிறாரா, மாமனார்ட்ட போய் நான் மீண்டும் 7 வருஷம் கூட நான் உன்கிட்ட வேலை பாக்குறேன், ஆனா ராகேலை எனக்காக கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறா. அப்ப அந்த லேயாளுடைய இருதயம் எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கும், எத்தனை நாள் கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்திருப்பாங்க, எத்தனை நாள் வேதனையோட துக்கத்தோட எப்படியாவது என் கணவர் ஹல்லேலூயா என் கூட சேர்ந்துட மாட்டாரா, என் கூட வாழ்ந்துட மாட்டாரா, என்னை நேசிச்சிட மாட்டாரா, அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாசம், அவருடைய விசாரணை கரிசனை என் மேல் எழும்பாதா என்று சொல்லி எத்தனை இரவுகள். ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை இவ்வாறாக சொல்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29:31 கர்த்தர் லேயாள் வெறுக்கப்பட்டவள் என்று கண்டு. ஹல்லேலூயா! அப்ப ஆண்டவர் எங்க பாக்குறாருன்னா வெறுக்கப்பட்டவள் என்று கண்டு அவளுடைய கற்பத்தை திறந்தார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அப்ப வெறுக்கப்பட்டவளாய் இருக்கும் போது தேவன் கண்டு அவளுடைய கற்பத்தை திறக்கும் போது அங்க பார்க்கும்போது முக்கியமான இஸ்ரவேல் கோத்திரத்தின் மிக முக்கியமான சந்ததிகள் யாருன்னா லேயாளுடைய வம்சம் தான். ஹல்லேலூயா! முதலாவது ரூபன் பிறக்கிறாரு. ரூபனுக்கு அவர் பேர் வைக்கிறாங்க, இவ்வாறு அழகா பேர் வைக்கிறாங்க, என் துயரத்தை கண்டார் என்று சொல்லி. என் துயரத்தை கண்டு என ஒதுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்த லேயாள், யாராலையுமே எண்ணப்படாத ஒரு லேயாள், தன் கணவராலேயே எண்ணப்படாத ஒரு லேயாள், கர்த்தர் என் துயரத்தை கண்டார் என்று சொல்லி கண்ணோக்கி பார்க்காத லேயாள் என்ன சொல்றானா, என் துயரத்தை யாரு பார்த்தானா கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லி ரூபன் என்று சொல்லி பெயரிடார். இரண்டாவதாக ஒரு குழந்தை வருகிறது. ஹல்லேலூயா! சிமியோன் வராரு. அப்ப கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லுகிறாங்க. ஏன்னா முதல் குழந்தை பிறந்துருச்சு, கர்த்தர் என்னை கண்டாருன்னு சொல்றாங்க. இரண்டாவது குழந்தை பிறந்துருச்சு, என் ஜெபத்தை கேட்டா இப்பவாது என் கணவர் என்னோடு சேருவாரா என்று சொல்லி. மூன்றாவதும் ஒரு குழந்தை பிறக்கிறது, இதன் நிமித்தமாவது கர்த்தர் என்னோடு, என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்று சொல்லி அவருக்கு லேவி என்று சொல்லி பெயரிடுகிறார்கள். இந்த லேவி கோத்திரம் ஆசாரிய குடும்பமா, இப்ப தேவனுடைய பணிவிடைக்காரர்களா, தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தின் முறைமைகள் அனைத்தையும் செய்கிற ஒரு கோத்திரமாய் தேவன் எழுப்புறார். யாரு? அற்பமாய் எண்ணப்பட்ட, மதிக்காத, நினைக்கப்படாத, எண்ணப்படாத லேயாளினுடைய பிள்ளைய என்ன செய்கிறாரா தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தின் பிரகாரங்கள்ல உட்பிரவேசிக்க செய்கிற ஒரு கோத்திரமாய், ஒரு ஜாதியாய், ஒரு பலத்த ஜாதியாய், அவங்கதான் ஆசாரியர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தைய. எல்லா பணிவிடைகளும் தேவனுடைய ஆலயத்துக்கு உண்டான சகல பணிவிடைகளும் ஆசாரியனை தவிர, இந்த லேவிய கோத்திரத்தை தவிர யாராலையும் என்ன செய்ய முடியாதான் உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட கனத்தை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து இப்பயாவது வந்துருவார், இப்பயாவது வந்துருவார். 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கும் வரைக்கும் என்ன செய்கிறாரா லேயா
என் கணவருடைய அன்பு அரவணைப்பு எல்லாம் கிடைக்கும் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆண்டவர் ஒரு தெளிவை கொடுக்குறாங்க. இனி யாரு என்னை நேசிச்சாலும் சரி, நேசிக்கலனாலும் சரி, என் மேல அன்பு செலுத்தினாலும் சரி, அக்கறை கொண்டாலும் சரி, இனிமே நான் என்ன செய்வேன், கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதான்னு பேர் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த யூதா எவ்வளவு பெரிய, ஏன்னா கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையில ஒரு கோத்திரமே, இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற ஒரு கோத்திரம், யூத ராஜ சிங்கம் என்று சொல்லி இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், லேயாளுடைய மறக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட லேயாளுடைய சந்ததியை தான் என்ன இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. என்னன்னா இந்த யூத கோத்திரம், இந்த யூத ராஜ சிங்கம் என்று சொல்லி, எப்படின்னா மறுக்கப்பட்ட லேயாள், ஒதுக்கப்பட்ட லேயாள், நிராகரிக்கப்பட்ட லேயாள், மனுஷரால எண்ணப்படாத ஒரு லேயாளுடைய மகனை தான் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன செய்யறாங்களா, யூத கோத்திரத்துல. அல்லேலூயா. எப்படி கோத்திரத்தின் தாயாய் மாறுகிறாள் என்று சொல்லி பாருங்களேன். ஒன்றுக்குமே உதவாது, வேண்டான்னு ஒதுக்க நினைக்கப்படாத ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை தேவன் தேர்ந்தெடுத்து எங்கன்னா வெறுக்கப்படுகிறாள் என்று சொன்ன வெறுக்கப்பட்ட லேயாளை கண்ணோக்கும் போது தேவன் கற்பத்தை திறந்து ஒரு ஆராதனைக்குரிய, ஒரு மகிமைக்குரிய சந்ததி என்ன செய்கிறார், லேயாளின் வம்சத்துல என்ன செய்கிறார், தேவன் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கண்ணீரின் பாதை, லேயாளுடைய கண்ணீரின் பாதை மேசியாவின் வம்சத்தை என்ன செய்கிறதா, உருவாக்கினதா இருந்தது. இன்னைக்கும் அநேக தருணங்கள், அநேக சூழ்நிலைகள் நம்மளுடைய இந்த கண்ணீரின் பாதை, இந்த உபத்திரவம், இந்த நிந்தை, இந்த ஏளனம், இந்த தூஷணம், துரோகம், அல்லேலூயா, இந்த காரியங்கள் எல்லாமே நன்மைக்காக தான். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும். உங்கள் முன்பாக அநேக தருணங்களை நான் தூஷிக்கப்பட்டிருக்கிறேன், நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன். துரோகம், நம்மளை நேசிச்சவங்களே நமக்கு விரோதமா எழும்பினது, நம்மளை தூஷிச்சு பேசுனது, அல்லேலூயா, எத்தனையோ தருணங்கள், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அப்பெல்லாம் சோர்ந்து போய், உடஞ்சு போய், அதனால ஜெபிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஆராதிக்க முடியாம, நம்ம வாழ்க்கையில ஏன் தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட தருணங்கள் கூட உண்டு. ஆனா அந்த நேரத்தில் எல்லாம் அவருடைய கிருபை, அந்த மாறாத கிருபை, அல்லேலூயா, என்னை தாங்கினது, என்னை ஏந்தினது, என்னை சுமந்தது. ஏன்னா ஒரு பாடலின் வரிகள் கூட இருக்கிறது, குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரேன்னு சொல்லிட்டு. நம்ம குப்பையான நம்மளை அவர் கோபுரத்துல வைக்க அவர் போதுமானவனாய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிற தேவன். அப்ப இந்த ராகல நேசிச்சது பார்க்கும்போது இருதயம் ஃபுல்லா சார்ந்து இருந்தது ராகேல் மேலதான். ஆனா லேயால ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் கூட, ஒரு சின்ன ஒரு கரிசனை கூட இல்ல. ஆனா தேவன் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் பாருங்களேன். இந்த லேயாளுக்கு கொடுத்த அங்கீகாரம், ராகேலை அடக்கம் பண்ணின இடம் வேற. ஆனா லேயால அடக்கம் பண்றது அவங்களுடைய ஜெனரேஷன், அந்த மரபு, அந்த பாரம்பரியத்தின் அந்த கல்லறையில என்ன செய்கிறாங்கன்னா அடக்கம் பண்ணப்படுகிறாள். ஆனா யாக்கோபையும் திருப்பி எங்க அடக்கிறாங்கன்னா ராகேலோட அடக்கம் பண்ணப்படல, லேயாலோட தான். நாங்க அப்ப அது தலைமுறைகள் தாண்டி நிற்கும் அந்த தயவுன்னு சொன்னது போல தலைமுறையா இந்த நாள் மட்டும், இந்நாள் மட்டும் பேசப்படுகிற அந்த வம்ச வழிகள் பேசும்போது லேயால் என்ன செய்கிறான், நினைக்கப்படாத ஒரு லேயால் நினைவு கூறப்படுகிறவராய் இருக்கிறார்கள். இந்த நாளில நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், அநேக தருணங்கள், அநேக சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மறுதளிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அது முடிவல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய சாப்டர்ல அது முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். ஹல்லேலூயா. தேவன் எப்ப ஒரு மனிதர்கள் ஒதுக்குறாங்களோ அந்த மனுஷனை தான் தேவன் கையில எடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் யாரெல்லாம் உங்களை ஒதுக்குறாங்களோ அப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சீக்ரெட் என்னன்னா, தேவனுடைய கைகள்ல நம்ம எடுக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி. ஏன்னா ஒதுக்கப்படுற மனுஷனை தான் தேவன் அப்படியே கையில தூக்குறாரு. நம்ம பார்க்கும்போது அநேக மனுஷர்களை நம்ம பார்க்கிறோம். சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 27:10 வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி. அப்போ மனிதர்கள் நம்மளை கைவிட்டாலும் சேர்த்துக் கொள்கிற ஒரு தேவன் உண்டு. 1 சாமுவேல் 2:7 நம்ம பார்க்கும்போது, அவர் கர்த்தரே ஏழையாக்குகிறார், ஐஸ்வர்யவானும் ஆக்குகிறார், கர்த்தரே தாழ்த்துகிறார், உயர்த்துகிறார், எளியவனை என்ன செய்கிறார், புழுதியில் இருந்து எடுத்துகிறார், தரித்திரனை சாம்பல் மேட்டிலிருந்து அவர் தூக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களை யாரோட உட்கார பண்ணுகிறாருன்னா, பிரபுக்களோட உட்கார பண்ணி எதை கொடுக்கிறார்னா மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்கிறார். இந்த நாள்ல உங்களுக்கும் தேவன் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். எப்பனா புழுதியில இருக்கிறவங்களை எடுத்து, ஹல்லேலூயா,
குப்பை மேட்டில் இருக்கிற உங்களை எடுத்து ஒண்ணுமே இல்லாம ஒதுக்கப்பட்டு வேல்யூ தெரியாம உங்களை தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து எடுத்து தேவன் என்ன செய்தார்? மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்ய போதுமானவராய் இருக்கார். ஏனென்றால் லூக்கா 1:52 இவ்வாறாக சொல்லுகிறது, வல்லமையுள்ளவர்களை அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து இறக்கி தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி. இன்னைக்கு உங்க மேல ஆளுகை செய்யலாம், உங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்களை எல்லாம் அந்த ஸ்தானத்திலிருந்து இறக்கி தேவன் சொல்கிறார், தாழ்மையில தாழ்ந்து போயிருக்கீங்களா, அந்த தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் தெரிந்து கொள்கிற விதமே அப்படிதான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:27 இவ்வாறாக சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பைத்தியமானவைகளாய் தோன்றுகிறவர்களை என்ன செய்கிறதா? பைத்தியம் நம்மளை பார்த்து சொல்லிப்பாங்க, இவங்க மென்டல், இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, யூ ஆர் யூஸ்லெஸ், யூ ஆர் வொர்த்லெஸ் சொல்லி பேசுற மக்களை என்ன செய்கிறாரா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செய்யறான்? பைத்தியமானவைகளை, இழிவானவைகளை அல்லையா தேவன் தெரிந்து கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்த, பலவான்களை மேற்கொள்ளுகிற பலவீனமான உங்களையும் என்னையும் போன்ற ஆட்களை என்ன செய்கிறான்? தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்ப அவர் தெரிந்து கொள்கிற விதமே அப்படிதான். ஒன்றுக்கும் உதவாத என்ன ஆண்டவர் உயர்த்தி வைக்கிற தேவன். அப்ப குப்பையா எண்ணப்பட்ட நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவன். அப்ப ஒரு மனுஷன் நம்மளை குப்பை, அப்படி தகுதி இல்லை, நம்மள ஒரு 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 வரைமுறைக்கு உட்படுத்துறாங்கன்னா தெரிந்துக்க வேண்டிய மிக முக்கியமான சீக்ரெட் என்ன தெரியுமா? தேவனுடைய கையில நம்ம வந்துட்டோம். ஏன்னா அவர் எளியவனை புழுதியிலிருந்து எழுப்பி தரித்திரனை சாம்பல் மேட்டில் இருந்து தூக்கி விடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க சாம்பல் மேட்டுக்குள்ள இல்லைன்னா ஆண்டவரால தூக்க முடியாது. தரித்திரம் நம்ம கிட்ட இல்லைன்னா ஆண்டவரை நம்மள என்ன செய்ய முடியாதான்? ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்க முடியாது. அப்ப ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்காரணும்ன்றா முதல் குவாலிபிகேஷன் என்ன செய்யுமா? நம்ம தரித்திரனா இருக்கணும், குப்பமேட்டுல இருக்கணும். அப்படி இருக்கிற நபர்களை தான் தேவன் என்ன செய்வாரோ உயர்த்தி உன்னதங்களுக்கு கொண்டு போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு அம்பு எய்யணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எவ்வளவு போர்ஸா பின்னாடி இழுக்கிறோமோ அவ்வளவு போர்ஸா அது முன்னாடி போகும். அப்ப எவ்வளவு போர்ஸா மனிதர்கள் உங்களை பின்னாடி இழுக்கணும், கீழே தள்ளணும், உதாசனப்படுத்தணும், நெக்லெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, அதை நூடாய் நடந்து வரீங்களோ, அப்பெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? தேவன் என்னை அவ்வளோ வேகமா, ஒரு வார்த்தை இருக்கு ஸ்விஃப்ட்லிங் சொல்லிட்டு, தீவிரமாய் என்று சொல்லி. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாக இழுக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக தேவன் நம்மளை மேன்மைக்குரிய மகிமைக்குரிய ஸ்தானத்துல சிங்காசனத்துல என்ன செய்கிறாரா? உட்கார செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த நாளிலையும் ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நம்ம வேதத்துல நம்ம பார்த்தோம், இந்த லேயாள் சொல்லுகிறார், தேவன் என் கண்ணீரை கண்டார் என்று சொல்லி. யோசேப்பு சொல்லுகிறார், தீமையை தேவன் எனக்கு நன்மையாய் மாற்றினார் என்று சொல்லி. தாவீது சொல்லுகிறார், தேவன் என் இருதயத்தை பார்த்தார் என்று சொல்லி. எஸ்தர் ராஜாத்தி இவ்வாறாக சொல்லுகிறார், சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் என்னை சிங்காசனத்தில் அமரச் செய்தார் என்று சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார், நிராகரிக்கப்பட்ட கல் மூளைக்கல்லானது. இந்த நாளிலே நீங்க நிராகரிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? மறுதளிக்கப்பட்டிருக்கிறீங்களா? காயப்பட்டிருக்கீங்களா? கண்ணீரின் பாதையில இருக்கீங்களா? உங்க துக்கத்துக்கு தோள் கொடுக்க, ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தையில ஒரு மனுஷர்கள் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை மாற்ற அவரால் கூடும் என்று சொல்லி. அவரால் மட்டும்தான் கூடும். ஏன்னா நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் மனிதர்களை சார்ந்து. இந்த மனுஷர்களுடைய வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்தும், இவங்க ஆறுதல் படுத்துவாங்க, இவங்ககிட்ட சொன்னா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், இவங்ககிட்ட பேசினா இவங்களுடைய அந்த அரவணைப்பு என்னை தேற்றும் சொல்லி நம்ம மனிதர்கள் பின்னாடி போவதை விட கர்த்தருடைய பட்சத்தில் அவருடைய எப்படி யாக்கோபு அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடுவதில்லைன்னு சொன்னது போல, இந்த நாள் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மேற்கொள்ளிட்டு என்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்காம அவர் ஓய்ந்திருக்கணும். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் ராப்பகல் உறங்கார் என்று சொல்லி இருக்கிறது வேதம். அப்ப ராப்பகல் உறங்காமல் காக்கிற தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில எல்லா அந்த உதாசனங்களையும் புறக்கணிப்புகளையும் தேவன் மகிமையில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நிச்சயமாக தகப்பன் கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும், சுற்றி இருக்கவங்க கைவிட்டாலும், நம்ம கூட பிறந்தவங்க கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தேவன் உங்கள் கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். சோ எதை பற்றியுமே கவலைப்படாம கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம். God bless you.